ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஷ்மா சமையல். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1/4 கிலோ புடலங்காயை தோல் நீக்கி கட் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு பச்சை மிளகாய், ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு பிஞ்ச் அளவுக்கு சீரகம் சேர்த்து நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு 1/2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு சேர்த்துக்கோங்க. இதை மூடி போட்டு 5 நிமிஷம் வேக விடுங்க. இப்போ பாருங்கள், கடலைப்பருப்பு பாதி அளவுக்கு வெந்திருக்கு. இந்த டைமில் நம்ம ஊற வச்சு எடுத்த புடலங்காயை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 4 நிமிஷம் மிதமான தீயில வேக விடுங்க. இப்போ பாருங்கள், காய்கறிகள் எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கூட 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டு வேறொரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க. இது கூட ஒரு வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு 2 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயமும் சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தாளிப்பை புடலங்காய் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த புடலங்காய் பொரியலை சாதத்தோடு சாப்பிட்டீங்கன்னா சும்மா சூப்பராக இருக்குங்க.